பிஸ்மில்லா. நம்ம திறக்கும் போதே யாரோ ஒரு நண்பர் லைவில் வந்தார். வந்து சீருக்கு ரிட்டர்ன் ஆகிட்டார். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இது இன்று ஒரு தகவலுக்காக நான் வந்திருக்கேன். நான் முபாரக். இது என்னண்டாக்கா, நம்ம ஒரு வேலையாக வெளியூருக்கு வந்து முடிச்சுட்டு அப்படியே வந்த இடத்துல நம்ம இந்த பீச்சை காட்டுவோமேன்னு சொல்லிட்டு நாகப்பட்டினம் பீச் உள்ள என்ட்ரு ஆகிட்டேன். நாகப்பட்டினத்தில் இப்போ நியூ பீச்சுன்னு ஒன்று உண்டாக்கியிருக்காங்க. எந்த வருஷம் உண்டாக்குனாங்கன்னு தெரில. இது நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் நாகப்பட்டினம் முனிசிபாலிட்டியும் சேர்ந்து நம்மை இசைன்னு சொல்லிட்டு பேரில் தொடங்கியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்கும், ஒன்றை க்ளீனாக இருக்கும். இந்த ஏரியாவில் நாகூர் அடுத்து வேளாங்கண்ணி 2 பீச் தான் இருக்குது. 2 பீச்சையும் தாண்டி இது ரொம்ப அழகாக இருக்கும், அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இங்கே உள்ள மக்கள்கிட்ட கேட்டால் குளிக்க முடியுமா அப்படின்ட்டு. குளிக்கலாம், ஆனால் ஆழத்துக்கு இறங்கிடாது அப்படிங்கிறாங்க. ரொம்ப சுத்தமாக இருக்கும், கிளியராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, யாரும் டூரிஸ்ட் வரிய, பிள்ளைங்க வரிய, ஃபேமிலி அழைச்சிட்டு வரியனாக்கா வந்து சிட்டிங் பண்ணி இங்கே சாப்பிட்றதுக்கு கொள்றதுக்கு எல்லா வசதியும் இருக்கும். அதே போல் இப்போ தான் புதுசாக பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் கட்டிருக்காங்க. இது முன்னாடி எனக்கு பார்த்த ஞாபகம் இல்லை. பீச்சை பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. நான் அவ்வளோ தூரம் வரல, கிட்டத்தட்ட என்னக்கா எனக்கு அடுத்து ஒரு வேலை இருக்குது, வேறு ஊருக்கு போகணும். வந்த இடத்துல ஒரு தகவல் சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்தேன். இது எப்படின்னாக்கா, அந்த காலத்தில் சோழர் மன்னர்களால் ஆளப்பட்டது இது நாகப்பட்டினம் போர்ட்டாக செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு 9ஆம் நூற்றாண்டுலேருந்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அப்போ போர்த்துகீஸ்காரங்களும் இன்னொரு நாடு படித்து அதே மறந்துட்டேன். அந்த நாடும் என்ன செஞ்சு ஆக்குபேட் பண்ணிவிட்டு இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க கண்ட்ரோலில் இதை போர்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நாகப்பட்டினம் போர்ட்டா எல்லா நாட்டுக்கு போகிறதுக்கு இது துறைமுகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பிறகு 14ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் கையில் பிறந்திருக்குது. இது வரலாறு. ஓகே, இந்த வரலாறுக்கு பின்னணியில் இப்போ இது நாகப்பட்டினம் நகராட்சியும் நாகப்பட்டினம் கலெக்டரும் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு அந்த ஹிஸ்ட்ரி வரமாட்டேன்னுச்சு. இது கூகுள் அம்மா சொல்லி கொடுத்துச்சு, அவ்வளோ தான் கூகுளில் பார்த்தேன். ஓகே, இது நல்லா இருக்கும். யாரும் வர்றவங்க சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு வரவங்க வாங்க. இப்போ இது மழை தண்ணி அப்படிங்கிறாங்க. இந்த சைடில் ரைட்டில் உள்ளது என்னுடைய கணிப்புப்படி மழை தண்ணி மாதிரி தெரியல. சமயத்தில் இந்த கடலுடைய சீற்றம் வேகமாக வரும்போது அந்த தண்ணி ஏறு இருக்குமான்னு தெரியல. இது கிட்டத்தட்ட ஒரு 150-200 மீட்டருக்கு தண்ணி நிற்கிது ஃபுல்லாக. அதே போல் இந்த ரைட் சைடில் கடல்லேருந்து அங்கே வந்து சேர்ற தண்ணி இல்லை, இதே போல் ரிட்டர்ன் ஆகுறது தான். கடல்லேருந்து ரிட்டர்ன் ஆகுது. அவங்க ஒருத்தவங்கள்ட்ட கேட்டால் அதுவும் மழை தண்ணி தான் அப்படின்னு சொன்னாங்க. அதை காட்டுறேன் பாருங்கள். அந்த இடத்துல தண்ணி போய் கடலில் இறங்கும். அந்த கடலை தண்ணி அலை வேகமாக ஏறிச்சுன்னா அது ரிட்டர்ன் ஆகி இது தண்ணி அந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாக கொடிகளில் மரங்கள் நட்டு வச்சுருக்குது அரசாங்கம். அதுக்கு இடையில் இந்த தண்ணி போகுது, பெரிய லெவலில் தண்ணி போகுது. இது கிட்டத்தட்ட ரொம்ப தூரத்துக்கு போகுதுன்னு வச்சுங்களேன். ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு போகும் போல் இருக்குது. நல்லா செஞ்சுருக்காங்க. லைட் ஹவுஸ் இருக்கும், நைட்டில் வந்தீங்கன்னாக்கா ஷாப்பிங் கடைகள் இருக்கும், எல்லாமே பார்க்குறதுக்கு இந்த லைட் இருக்கும். பிள்ளைங்களுக்கு விளாட்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப சுத்தமாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நாகை மாவட்டம் திருவாரூருக்கு உட்பட்ட இடத்துல கடல்னு சொன்னால் இந்த இடத்த சொல்லலாம். அவ்வளோ கிளியராக இருக்கும். வரவங்க ஃபேமிலியோடு வரவங்களுக்கு கார் பார்க்கிங் இருக்குது, பைக்கில் வரவங்களுக்கு பைக் பார்க்கிங் இருக்குது. கடலுக்கு அதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டரில் இருக்குது. பாருங்கள், நேராக காட்டுறேன், ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்படியே நேராக போயிட்டு அந்த எண்டு கட்டிங் வர இடத்துல கார் பார்க்கிங் கிட்டத்தட்ட ஒரு 20 கார் 30 கார் போடுறாங்க. பைக்கில் நாங்கள்லாம் பைக்கில் சுற்றி வர்றதுனால பைக்கில் மட்டும் பிடிச்சி எங்கே போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. அதனால் டிசிப்ளினாக போகிறது ஒரு நல்லது. நம்மளுடைய இதை கட்டி காக்கிறதுக்கு நம்மளுக்கு வரப்போகுது. ஓகே, அந்த இடத்துல ஃபுல்லாக பிள்ளைங்களை விட்டு சில்ட்ரன் விளாட்றதுக்காக பார்க்கு மாதிரி செடி கொடிகள் வளத்தில் பசுமை திருப்பி பிடிச்சி போயிடுச்சு. ஏன்னா நாகப்பட்டினத்தில் மழை பெஞ்சாலே நம்ம வானம் பூத்து விட்டு அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் நாகப்பட்டினத்துடைய சூழ்நிலை. அந்த இடத்துல இது வளர்த்துக்காங்கன்னா அவங்கள பாராட்டு நம்ம குறை சொல்லக்கூடாது. செடிகள்லாம் திருப்பி மண்டி போயிடுச்சு. ஆனால் சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து உட்காந்துருக்குது. பிள்ளைங்கள்லாம் அரட்டடிக்குது. காலேஜை கட் பண்ணிட்டு வந்துருக்க மாதிரி தெரியுது. நம்ம பிள்ளைகளை குறை சொல்கிற நோக்கம் இல்லை, சும்மா தகவலுக்காக சொல்கிறேன். இந்த ரயில்வே கேட் ஒன்று போகுது இந்த இடத்துல. இப்போ பாருங்கள், இங்கேருந்து ரயில் தெரியுதா, ரயில்வே கேட். அதுதான் ரயில்வே. அந்த இடத்துல ஒரு அடப்பு வரும். அது தொடங்கினதுலேருந்து பாக்கி கடற்கரை ஏரியா தான். நாகப்பட்டினம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னாடி வரும் இந்த ஏரியா. உள்ளே கட் பண்ணி வரணும். ரோட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டரில் உள்ளே வரும் இந்த இடம் நாகப்பட்டினம் பீச்சு. இது புதுசாக இப்போ ஏற்படுத்தியிருக்காங்க. நாகை முனிசிபல் நகராட்சியும் அடுத்து நாகை கலெக்டர் சேர்ந்து பண்ணது. இது பாத்ரூம் மாதிரி இருக்குது, இப்போ புதுசாக கட்டிருக்காங்க. ஆனால் தெரியலை அது. ஆனால் பாத்ரூமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் நான் ஆர்டிக்கல் படித்தேன். பாத்ரூம் வசதி, பிள்ளைங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது விளாட்றதுக்கு அப்படிங்கிறாங்க. விளாட்றதுக்கு வசதி இருக்காது, மாற்று கருத்துக்களே கிடையாது. அதனுடைய கடலுடைய சுத்தத்தை பார்க்குறதுக்கு தான் சொல்கிறேன்.
இப்போ நாகப்பட கடலில் இப்போ நாகூர் கடலில் போய் இறங்கினோம்னாக்கா அந்த கடலில் தண்ணியை பார்க்குறதே கலங்கி போய் அவ்வளோ இதாக இருக்கும். இது நான் அந்த மண்ணில் போக விரும்பலை, இல்லை ரொம்ப தூரம் அது. இந்த படியில் இறங்கி கடலில் இறங்கின அந்த இடமே ஃபுல்லாக தேக்கியாக இருக்குது. இது ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம அவ்வளோ கண்டிஷன்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாது. தமீம் அன்சாரி வெல்கம் பாருங்கள் தம்பி. அடுத்தது அகமது ஷமீம் ஓகே தம்பி பாருங்கள். இது நாகப்பட்டினம் பீச்சை பற்றி சின்ன ஒரு லைவு. நான் ஒரு வேலையை வெளியில் வந்துட்டு அலி வச்சுங்க பாருங்கள். நம்ம ஒரு வேலையை வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு நேரம் ஊருக்கு திரும்ப வேண்டியது தான். அது வேலை பார்த்துட்டு டயர்டாகிடும் காலையிலே. அப்படி வரும்போது இந்த மாதிரி ஒரு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டில் நம்மளை பற்றி நம்ம எங்கே இருக்கணும்னு நம்மளையும் சொல்லிக்கலாம். ஒரு ரிமைனிங்கு நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக போடுறேன். பாருங்கள் ஃபுல்லாக கடல் அலைகள் இங்கே கடுமையாக இருக்கும். ஆனால் குளிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம ஃபுல்லாக 100% நான் பார்க்காததுனால நாம் சொல்ல வர்றதுக்கு ரெடி இல்லை. ஆனால் வந்து உட்காந்துக்கலாம், என்ன வெயிலாக இருந்தாலும் உட்காந்துக்கலாம், கொள்ளலாம். ஃபுல்லாக பார்க்கில் உட்கார முடியாது, சிட்டிங் மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வரக்கூடியவங்க பயன்படுத்திங்க. இது நாகப்பட்டினம் பீச்சு. 9ஆம் ஆண்டுலேருந்து 900லேருந்து 1200 வரைக்கும் போர்த்துகீஸ்கள் ஆண்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி சோழ மன்னர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க இந்த ஏரியாவை. அவங்களுக்கு பீச்சாக வச்சுருந்துருக்காங்க, வேர்ல்டு போர்ட்டாக வச்சுருந்துருக்காங்க, கப்பல் போகிறதுக்கு வர்றதுக்கு டிரான்ஸ்போர்ட்டாக வச்சுருந்துருக்காங்க. தமீம் ஓகே தம்பி, ஓகே வெல்கம் தம்பி. போர்ட்டாக வச்சுருந்துருக்காங்க. 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அது அதுக்கு பிறகு யார் பண்ணான்னு தெரியல. 13லேருந்து 500 வருஷங்கள். அதுக்கு பிறகு 18ஆவது நூற்றாண்டில் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் வந்துருக்குது. பிரிட்டிஷ் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம நாகப்பட்டினம் தமிழ்நாடு அரசு பண்ணுது. ராஷிக் நிஷாத் வெல்கம் தம்பி பாருங்கள். இது நாகப்பட்டினம் பீச்சை பற்றி ஒரு சின்ன லைவு. 6 நண்பர்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏன் பெற்ற இன்பம் வையகம் பரன்னு சொல்லிட்டு நம்ம ஜாலியாக இருக்கிற மாதிரி எல்லோரும் சந்தோஷமாக பார்க்கணும், ஜாலியாக வாழணும் அப்படின்னு எண்ணம். ஃபேமிலியோடு எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த இடம் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கேருந்து நாகப்பட்டினத்துலேருந்து வந்து நாகூர் போறீங்கன்னா அது கலெக்டர் ஆஃபீஸ் வரும். அதுக்கு முன்னாடியே ரைட் எடுத்தீங்கன்னா அந்த ரோட்டில் கொஞ்சம் போர்டெலாம் இல்லை, சைன் போர்டெலாம் இல்லை. அது ஒரு டிஃபிகல்ட்டியாக இருக்குது. வந்த ஒருபாடு ஒரு ஆர்ச்சி வரும், பெரிய ஆர்ச்சி உள்ள வந்து எல்லாம் ஒரு 1/2 கிலோமீட்டரில் இந்த பீச்சோட எல்லையை தொட்டுடலாம். ஆர்ச்சியில் உள்ளே நுழைஞ்சோன்னே ரயில்வே கேட் வரும். ரயில்வே கேட்லேருந்து ஒரு 200-300 மீட்டரில் வந்துடும். அங்கேருந்து ஒரு 300 மீட்டருக்கு பீச்சுடைய டிசைன் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த 2 சைட்லேயும் தண்ணி இருக்குல்ல, இந்த தண்ணி இருந்திருக்கு பாருங்கள். அந்த சைடில் இந்த தண்ணியும் அந்த பக்கத்தில் உள்ள தண்ணியும் தான் நாற்றம் கொடுக்குது, கொஞ்சம் நாற்றம் கொடுக்குது. கடலுடைய நாற்றம் இல்லை, இது ஒரு நாற்றம். இந்த தண்ணினால நாற்றம், வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கணும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னமோ சொல்லுவாங்க, பழனி பாபா சொல்லி கேட்டார், 50 படி அள்ளி போடும்போது ஒரு படி சிந்தத்தான் செய்யும், சதத்தான் செய்யும். அதை எடுத்துக்கிட்டு அதே பேசிக்கிட்டாலே அது அப்படிம்பாரு. அதே மாதிரி எவ்வளோ செஞ்சுருக்காங்க, நல்லதை தான் பாராட்டணும், நல்லதை சொல்லணும். மக்கள் நீங்களும் வந்து பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இது நாகப்பட்டினம் கடற்கரை. நாகூர் இல்லை, வேளாங்கண்ணி இல்லை, நாகப்பட்டினம் கடற்கரை. தெரிஞ்சுங்க மக்களே, வர்றவங்க வந்து பாருங்கள், நல்லா ஜாலியாக இருக்கும். நைட் நேரத்தில் நல்ல வெளிச்சமாக இருக்கும். ஈவினிங்கில் ஃபுல்லாக நான் பார்த்துருக்கேன், ஐஸ்கிரீமு, கடைகள், சர்பத் எல்லாம் இருக்கும். வர்றவங்க வந்து பார்த்துங்க இன்ஷா அல்லாஹ். வாழ்த்துக்களுடன் நான் முபாரக், மீண்டும் முபாரக். நன்றி, பரத்துமிக்கு நன்றி.